தமிழ் நேசனின் சிறப்பு செய்தி. ஒரு நாள் சாமி கும்பிட்டா ரிசல்ட் ஏ கிடைச்சிருமா? கண்டிப்பா கிடைக்காது. ஸ்ரீமுருகன் நிலையத்தின் கல்வி யாத்திரை. கடந்த 45 ஆண்டுகளுக்கு முன்பு இந்திய சமுதாயம் முன்னேற வேண்டும், அதற்கு கல்வி மட்டுமே தீர்வு என்ற அடிப்படையில் தான் ஸ்ரீ டாக்டர் தம்பிராஜா அவர்களால் தொடங்கப்பட்ட ஸ்ரீமுருகன் நிலையத்தின் 32வது கல்வி யாத்திரை 21 நாட்கள் சைவத்தை கடைபிடித்து ஒரே குடும்பமாக எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி பத்துமலை முருகப்பெருமானின் திருத்தலத்தில் காலை மணி சரியாக 8:01 ஆரம்பிக்கப்படும் என்று ஸ்ரீமுருகன் நிலையத்தின் இயக்குனர் திரு சுரேன் கந்தா அவர்கள் ஊடகவியலாளர்கள் சந்திப்பின் போது கூறியதாவது: ஸ்ரீமுருகன் சென்டர், மிஸ் புகா, மிஸ்டர் ஸ்ரீ கணேஷ், my friends, Hindu Dharma Mamandram chairman, president, Mr. Rishi. I have got the MGB Selangor head, Mr. Tamil, and then I've got Mr. Mannan from the head of the Tamil Media Press, and also Mr. Karthik, Hindu Youth Voice, United Voice organization. இன்னைக்கு எல்லாருமே வந்து இது ஒரு ஒற்றுமை யாத்திரைன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே இங்கே கூடியிருக்கோங்க. இது 32வது கல்வி யாத்திரை. உலகத்தில் எங்கேயுமே கல்விக்காக யாத்திரை எடுக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்வி யாத்திரை இல்லைங்க. நிறைய பேர் வந்து ப்ரேயர் செய்வாங்க, ஆனால் யாத்திரை கல்விக்காக எடுக்கிற ஒரே இடம் மலேசியாவில் ஸ்ரீ முருகன் சென்டர். இந்த கல்வி யாத்திரைன்னு சொல்லும் பொழுது 32வது கல்வி யாத்திரை நீங்கள் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் வாழ்க்கையில் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வந்த ஒரு பெரிய நிகழ்வுங்க. நம்பிக்கையோட முருகனை நாடி வரவங்களுக்கு கண்டிப்பா முருகன் அருளோட ஆசீர்வாதம் கொடுத்து நம்பிக்கையோட பிரார்த்தனை செய்யும் பொழுது மாற்றங்கள் வரும். அதே போல வந்து சில பேர் வந்து கேட்பாங்க, ஒரு நாள் சாமி கும்பிட்டா ரிசல்ட் ஏ கிடைச்சிருமா? கண்டிப்பா கிடைக்காது. அது எங்களுக்கும் நல்லாவே தெரியும். ஆனா அந்த ஒரு நாளை நோக்கி வர்றதுக்கு மாணவர்கள் 8 மாதம் தயார் நிலையில் இருப்பாங்க ஸ்ரீமுருகன் சென்டர்ல. அவங்க மட்டும் இல்லைங்க, நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாங்க எல்லாருமே கையில வந்து காப்பு கட்டிப்போம் பாருங்க. 21 நாள் சைவம் எடுத்து வர்ற மாணவர்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கணும், வர குடும்பத்துக்கு நல்ல எதிர்காலம் இருக்கணும், வர குடும்பத்துக்கு எந்த வீட்டில் எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி அந்த பிரச்சனை தீரணும் ஒரு நம்பிக்கையோட கல்வி யாத்திரை. மாணவர்கள் மட்டும் அல்லாமல் ஒரு குடும்பம் பிரார்த்தனையா இது நடக்குங்க. கல்வி யாத்திரை இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா ஒரு விஷயம் நடக்க போகுது. முருகன் அவதாரம் எடுத்தது சூரபத்மன் என்ற ஒரு அசூரனை வெல்றதுக்கு. சிவபெருமான் நெற்றிக்கண்ணிலிருந்து இருந்து 6 துளி நெருப்புகள் தாமரை செடியில விழுந்த அந்த 6 பொறிகள் சிசுவா மாறி அந்த 6 சிசுகளை ஒன்னா ஆக்குனது சிவபெருமான். அதனால்தான் ஆறுமுகன் பேரு, சண்முகம் என்ற பேரு. அந்த முருகன் அசுரனை வெல்றதுக்கு போருக்கு போகும்பொழுது அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி அம்மா பார்வதி சிவனோட சக்தியும் பார்வதிய சக்தியும் ஒன்னா ஆக்கி முருகனுக்கு வேலா கொடுத்தாங்க. வேல் கொடுத்த இடம் நாகப்பட்டினத்துல இந்தியால சிக்கல் சிங்கார வேலன் என்ற ஒரு ஆலயம். இந்த ஆண்டு ஸ்ரீமுருகன் சென்டர் நாங்க அந்த சிக்கல் சிங்கார வேலன் கோயிலுக்கு போயிட்டு வேல் அந்த கோயிலிருந்து வேலை வாங்கிட்டு வர போறோங்க. இங்க இருந்து வேலை எடுத்து போயிட்டு அங்க பிரார்த்தனை செஞ்சு இந்த கல்வி யாத்திரைக்கு வர்ற ஒவ்வொரு இந்தியன் குடும்பத்துக்கும் இந்த வேலை கொடுக்க போறோங்க. இந்த வேலுக்கு எப்படி அந்த முருகனுக்கு பெரிய சக்தி வேல் இருந்துச்சோ அதே போல யாத்திரைக்கு வர்ற மாணவர்களுக்கு இந்த வேலை கொடுப்போங்க. இந்த வேலை வந்து பூஜை அறையில போய் வச்சா எங்களோட நம்பிக்கை இந்த வேல் வீட்டில் இருக்கிற எந்த பிரச்சனையா இருக்கட்டும் அந்த பிரச்சனையை அழிக்கிற சக்தி அந்த வேலுக்கு இருக்கு. எப்ப அந்த பிரச்சனை வந்து நம்ம தீக்கிறோமோ அழிக்கிறோமோ வீடு சுத்தமாகும். வீடு சுத்தமாகும் பொழுது முருகப்பெருமான் இந்த வேலுக்கு வேல் சக்தியை கொடுப்பாங்க. பாசிட்டிவ் எனர்ஜி வரும். வாழ்க்கையில கல்விக்காக, ஆரோக்கியத்துக்காக,
சுபிச்சத்துக்காக சகல சௌபாக்கியத்துக்காகவும் இந்த வேல் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம வீட்டில் கொடுக்குங்க. நம்பிக்கையோட வரவங்களுக்கு இந்த வேல் சக்தி. ஸோ we are doing that. அது மட்டும் இல்லைங்க, இந்த வாட்டி யாத்திரை நீங்க பார்த்தீங்கன்னா வேல் ஒரு மூலஸ்தானமா இருக்குங்க, முருகனோட வேல். அதனால தான் அங்க பார்த்தீங்கன்னா 6 வேல் தயாரா இருக்கு. நம்ம நாட்டில் 26ஆம் தேதி யாத்திரைக்கு ஒரு வாரத்துக்கு முன்பு வேல் பயணம் செய்ய போறோங்க. நம்மளோட நாட்டில் 6 முருகன் ஸ்தலத்துல அந்த வேல் சக்தியை ப்ரேயர் செய்ய போறோம். 26ஆம் தேதி 7:30 மணிக்கு பினாங்ல தண்ணீர் மலை கோயில்ல, பேரால கல்லுமலை கோயில்ல, இங்க கிளாங் வேலியில ஸ்காலர்ஸ்லாங் முருகன் கோயில், Negeri Sembilan Melaka, we are doing it in Murugan Palani Murugan Temple in Seremban, Pahang Maran Temple, Johor Sri Tandayudubani Mua Temple. இந்த 6 இடத்துல சிறப்பான பூஜை 26ஆம் தேதி நடக்கும். அந்த வேல் பூஜை முடிச்சோனையும் இந்த 6 வேல் யாத்திரை அன்னைக்கு முருக பெருமான் பத்து மலையில நம்ம வைப்போங்க. அந்த 6 வேலை வச்ச பிறகு தான் இந்த ஆண்டு கல்வி யாத்திரை நடைபெறுங்க. கல்வி யாத்திரை சமுதாயத்தின் ஒற்றுமை யாத்திரை. இந்த ஆண்டு நாட்டில் பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் நிறைய விஷயங்கள், நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இந்த ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு, சமுதாய பிரச்சனைக்கு தீர்வு ஒற்றுமை. எப்ப சமுதாயம் ஒற்றுமை ஆகுதோ நிறைய விஷயங்கள் இந்த நாட்டில் இந்த சமுதாயனால சாதிக்க முடியும். எப்போதும் சொல்ற விஷயம் தாங்க 2 விஷயம். முதல் விஷயம், மாணவர்கள் கல்வியில சிறந்த தேர்ச்சி பெறணுங்க. சமுதாயம் ஒற்றுமையா இருந்தா நமக்கு நிறைய விஷயங்கள் தீருங்க. அதனால தான் இந்த கல்வி யாத்திரை ஒரு சமுதாய உணர்வோட 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் பத்து மலையில் 8:1 கரெக்டாக ஆரம்பிக்குங்க. பெற்றோர்கள், மாணவர்கள், சமுதாயம் சாக்கு போக்கு சொல்லிட்டு, காரணம் சொல்லிட்டு வர முடியல, கல்யாணம் இருக்கு, பிறந்த நாள் இருக்கு, வேற விஷயம் இருக்கு சொல்லிட்டு காரணம் சொல்லணும். முருகன் நம்மளுக்கு காரணம் சொல்வாருங்க, ஏன் நம்மளுக்கு வெற்றி வரலன்னு. நான் ரொம்ப ஹம்பலா ஒவ்வொரு இந்திய குடும்பத்துக்கும் சொல்றேன், உங்க குடும்பத்தில் ஒருத்தர் நான் கேட்கிறேன், இந்த யாத்திரை நம்ம குடும்பத்தை மாற்ற போற யாத்திரைங்க. மற்ற எதுவுமே முக்கியம் இல்லை. தாய்மார்கள் பிள்ளைகிட்ட சொல்லுங்க, we are going to கல்வி யாத்திரை on 2nd August. தந்தைமார்கள் எல்லாத்துக்கும் சொல்லுங்க, இது சமுதாயத்தின் யாத்திரை, இது ஒற்றுமையின் யாத்திரை. நம்ம எல்லாருமே ஒன்னா போகணும். அதுக்காகத்தான் இந்த வாட்டி யாத்திரைய வேல் யாத்திரையா, ஒற்றுமை யாத்திரையா நம்ம மாத்திருக்கோங்க. அங்க வரவங்களுக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட், அது முடிஞ்சு ஆல் வில் சிட் டவுன் பை 7 o'clock. எங்கேயுமே நடக்காத ஒரு விஷயங்க, 1000கணக்கான பேர்கள் உட்கார்ந்து இருப்பாங்க, ஒரு சத்தம் இருக்காதுங்க. எல்லாருமே முருகனை நினைச்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு பிரார்த்தனை செய்ய ஆரம்பிப்பாங்க. 8:1 கரெக்டா 6 வேல் யாகசாலைக்கு வரும். அந்த யாகசாலையில் அந்த 6 வேல் வந்த பிறகு காயத்ரி மந்திரத்தை படிப்போம். 3 வாட்டி காயத்ரி மந்திரம் படிச்சு முடிச்சோனையும் யாகத்தை ஆரம்பிப்போம். யாகத்துல ஆரம்பிச்ச பிறகு முருகன்கிட்ட இந்த யாகத்துல நம்ம இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் யாகத்துல போட்டு எரிச்சிட்டு முருகன் கிட்ட வாங்குற சக்தி, மாணவர்கள் ஒரு செம்புல தீர்த்தம் வச்சிருப்பாங்க. யாத்திரை அந்த யாகசாலையிலிருந்து முருகன் கொகையில் இருக்கிற முருகனுக்கு படி ஏறி போய் பிளெஸிங் வாங்குவாங்க. அது முடிச்சுட்டு கீழே வரும் பொழுது அகாடமிக் செமினார் அண்ட் மோட்டிவேஷன் டாக். திஸ் இஸ் த ப்ரோக்ராம் ஃபார் கல்வி யாத்திரை. இந்த ஆண்டு எஸ்எம்சியில் படிக்கிற மாணவரும் சரி, எஸ்எம்சி படிக்காத மாணவரும் சரி, எல்லாரும் கல்வி யாத்திரையில் கலந்து கொள்ளலாம்.
யாத்திரைக்கு வரவங்க எஸ்எம்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கூகுள் லிங்க் வச்சுருக்கோம், கூகுள் ஃபார்ம் வச்சுருக்கோம். தயவு செஞ்சு அதில் ரெஜிஸ்டர் பண்ணுங்க ஃபார் us to make the required logistics. 4ஆம் ஆண்டு பிள்ளைக்கு படிக்க போறாங்களா, அக்டோபர்ல பரீட்சை வரப்போகுது. மாணவர்கள் பெற்றோர்கள் 2 பேர் கண்டிப்பா கல்வி யாத்திரைக்கு வரணுங்க. உங்களுக்கு ஸ்பெஷலான அகாடமிக் பேக், ஸ்பெஷல் கருத்தரங்கு மோட்டிவேஷன் ஃபார் ஸ்டாண்டர்ட் 4 சில்ட்ரன். இன்னைக்கு நிறைய ஸ்டாண்டர்ட் 4 சில்ட்ரன் வந்து என்ன வரப்போகுதுன்னு தெரியாம தத்தளிச்சுட்டு இருக்காங்க. கல்வி யாத்திரைக்கு வாங்க. இந்த மாணவர்களுக்கு தன்முனைப்பை கொடுத்த, தன்னம்பிக்கை கொடுத்த 10 வயசா இருக்கலாம், கவலைப்படாதீங்க, வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க. ஸ்ரீமுருகன் நிலையம் கல்வி யாத்திரை வந்து பத்துமலையில் யாத்திரை செய்வோங்க. இந்த ஆண்டும் 32வது கல்வி யாத்திரை ஸ்ரீமுருகன் நிலையம் கல்வி யாத்திரை பத்துமலையில் நடைபெறுங்க. அதுக்கு நம்மளுக்கு ஒவ்வொரு வருடமும் மிகப்பெரிய ஆதரவு கொடுக்குற ஸ்ரீ மகாமாரியம்மன் தேவஸ்தானம் டெம்பிள் தலைவர் தன்ஸ்ரீ ஆர் நடராஜாக்கு ஒரு பெரிய நன்றிங்க. அவரோட சேர்ந்து டாக்டர் சிவகுமார் அவர்கள் ட்ரஸ்டி, டெம்பிள் ட்ரஸ்டி, அவருக்கும் ஒரு பெரிய நன்றி. அவங்களோட ஆதரவு இல்லைன்னா யாத்திரை நம்மளால் பத்துமலையில் வந்து சிறப்பாக செய்ய முடியாது. அதனால நம்ம ஸ்ரீமுருகன் சென்டருக்கு இந்த வாய்ப்பை மட்டும் கொடுக்கல, நம்ம கூட இணைஞ்சி இந்த வருடம் யாத்திரையை வந்து ஸ்ரீ மகாமாரியம்மன் டெம்பிள் தேவஸ்தானம் டெம்பிள் கூட இருந்து செய்கிறதுக்கு எந்த உதவி வேணும்னு கேட்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் யாத்திரை வந்து மிக சிறப்பாக நடக்கிறதுக்கு பெற்றோர்களும் சமுதாயமும் ஒன்றா சேர்ந்து இந்த யாத்திரையை வந்து நல்லபடியாக நடத்துவாங்க. யாத்திரை 2ஆம் தேதி வெள்ளனா வந்துருங்க. ஆயிரக்கணக்கான பேர் வந்துடுவாங்க. பினாங்கிலிருந்து ஜோஹர்லேருந்து நிறைய மாணவர்கள் வர போகிறாங்க. தயவு செஞ்சு பத்திரமா வாங்க, பெற்றோர்களோட வாங்க. திருப்பி சொல்கிறேங்க, இது முக்கியமான விஷயம். அங்கே பஸ்ஸை ட்ரிப் பிடிக்கிறேன், அங்கே பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு தனியாக மாணவர்களை யாத்திரைக்கு அனுப்பாதீங்க. பெற்றோர்களோட யாத்திரைக்கு வரணும். பெற்றோர்களோட வந்தால் மட்டும்தான் யாத்திரை முழுமையாக பக்தியும் சக்தியும் நம்மளுக்கு கிடைக்கும், அந்த மாற்றம் வரும். இது திருவிழா இல்லைங்க, இது முருகனின் பிரார்த்தனை, ஒரு கல்வி யாத்திரை. தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.